திருடன்ல உலகமகா திருடனாக இருக்கீங்களேடா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பாத அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த தகவல் மிக முக்கியமான ஒரு தகவல். தயவு செய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். குவைத்தில் இருந்து நீங்கள் ஆரம்ப காலங்களில் ஏதாவது ஒரு பிரச்சனையாக போலீஸில் பிடிபட்டோ அல்லது வேறு ஏதாவது ஒரு கேஸ் மூலமோ நீங்கள் எம்பசி மூலமாக ஏதாவது ஒரு பிரச்சனையாகி அமால மன்சிலியாக போய் அப்படி போனீங்களா, இல்லை பொது மன்னிப்பு காலங்களில் போனீங்களா, அல்ல ஃபிங்கர் வச்சு தான் குவைத்தில் போனீங்களா? ஒருவேளை நீங்கள் திருப்பி குவைத்துக்கு வாரீங்க. குவைத்துக்கு வரும்போது ஏதாவது ஒரு ஏஜென்ட் மூலமாக ஒரு வேளை நீங்கள் குவைத்துக்கு வாரீங்க. அப்படி வரும்போது குவைத்தில் உங்களை விமான நிலையத்தில் உங்களை மடக்கி பிடிச்சிட்டாங்க. அதாவது உங்களை விமான நிலையத்தில் குவைத்துக்குள்ளே என்ட்ராக விடலை அப்படின்னா சில நேரங்களில் உங்களுடைய பழைய ஸ்பான்சர் ஏதாவது பிளாக் பண்ணி வச்சிருக்கலாம். அப்படி இல்லையா, இந்த நாட்டில் நீங்கள் ஃபிங்கர் வச்சுட்டு போயிருக்கலாம். ஃபிங்கர் வச்சுட்டு போனால் உங்களால் எப்படியுமே உள்ளுக்கு வர முடியாது. ஆனால் கஃபீலுடைய பிளாக் இருந்துச்சுன்னா நீங்கள் உங்களுடைய இப்போ நீங்கள் புதுசாக கரண்ட்டில் வந்திருக்கக்கூடிய ஸ்பான்சரோட பேசி அவங்களுடைய பழைய ஸ்பான்சருடைய தகவலோ வீட்டு அட்ரஸோ இல்லை ஏதாவது ஒரு டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியுமா இருந்தால் அந்த டீட்டெயில்ஸை வச்சு அவங்களோட காண்டாக்ட் பண்ணி பேச வச்சு அதை கிளியர் பண்ணி நீங்கள் வெளியே வரலாம். அப்படி வந்திருக்காங்க ஒரு சிலர். பழைய கஃபீலோட போய் இந்த புதிய கஃபீல் பேசி இப்படி தான் நான் காசு கொடுத்து இப்படி செலவு பண்ணி எடுத்திருக்கேன், இந்த மாதிரி ஆயிருக்குது, கொஞ்சம் இதை கிளியர் பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லும்போது சிலர் கிளியர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு சிலர் அவங்க குவைத்தி தானே, நான் இந்த பரம்பரை தான் அந்த பரம்பரை தான், நம்ம தம்பி தானே எடுத்தது, நீ தான் எடுத்ததா மச்சான் அப்படின்னு பேசக்கூடிய ஆட்கள் இருக்காங்க இல்லையா? அப்போ அவங்க மச்சான் அது நான் தான் காசு கொடுத்து எடுத்தேன், பார்த்து கிளியர் பண்ணித்தாடா அப்படின்னு சொல்லும்போது உனக்கு மச்சான் சரி நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் இருக்காங்க தான். அந்த மாதிரி அந்த கேட்டகரிகளை வரும்போது அவங்கள ரிலீஸ் பண்ணி எப்படியாவது எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு சிலர் கஃபீலே தெரியாது, அல்லது கஃபீலுங்க இப்போ கூட இந்த ஜென்சியா பிரச்சனையால் எத்தனையோ கஃபீல்கள் நாட்டை விட்டே அனுப்பிட்டாங்க, இதில் உங்களோட கஃபீல் அந்த மாதிரி போயிட்டாங்களான்னு கூட தெரியாது. அந்த மாதிரி கேஸுகளாக இருந்துச்சுன்னா சில நேரங்களில் உங்களுடைய அந்த கேஸ் கிளியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி உங்களை ஒரு வேளை ஏர்போர்ட்லேயே வச்சு மடக்கி பிடிச்சதுக்கு அப்புறமா ஏர்போர்ட்டுக்குள்ளேயே வச்சுருக்குறாங்க. அவங்க உங்களை திருப்பி ரிட்டர்ன் நாட்டுக்கு தான் அனுப்புவாங்க. அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் வரும்போது ஒருவேளை உங்களை ஏர்போர்ட்டில் பிடிச்சி வச்சுட்டாங்கன்னா நீங்கள் தயவு செய்து எக்காரணத்தை கொண்டும் தடுமாறாதீங்க. ஒருவேளை நீங்கள் சரி இனிமேல் இந்த முயற்சியெல்லாம் பண்ண முடியாது, அவங்கள பற்றின பழைய காஃபியில் டீட்டெயில்ஸும் இல்லை, உங்களுடைய ஸ்பான்சருக்கு நீங்கள் அறிவிக்கிறீங்க, நீங்கள் புதுசாக வந்திருக்கிற ஸ்பான்சருக்கு ஏஜென்ட்டுக்கு எல்லாருக்குமே அறிவிக்கிறீங்க, யாராலையும் எந்த பலனுமே இல்லை, அவங்கள யாருமே காப்பாற்ற மாட்டாங்க அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் வரும்போது தயவு செய்து பதட்டம் அடையாமல், யாருடைய பொய் வார்த்தைகளை நம்பாமல், யாருக்கும் பணம் கொடுத்து ஏமாறாமல் பொறுமையாக இருங்க. உங்களை திருப்பி வந்த வழியிலே உங்களை நாட்டுக்கு அனுப்பிடுவாங்க. நீங்கள் வந்த மாதிரியே உங்களை இறைவனேன்னு நாட்டுக்கு அனுப்பிடுவாங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல். ஒருவேளை அப்படி இல்லாமல் நீங்கள் இந்த ஏஜென்ட்டுக்கோ இல்லை வேறு யாருக்கோ பேசும்போது, குடும்பத்தவர்கள் பேசும்போது ஏஜென்ட்டால் அப்படி எடுக்கிறதுன்னா சல்லி வேணும், பணம் கொடுக்கணும், டிக்கெட் போடணும், அங்கே கிளியர் பண்ணணும், இங்கே கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது எல்லாமே உங்கள்கிட்ட பணம் பிடுங்கிறதுக்காகவே தவிர மற்றபடி உங்களை காப்பாற்றுறதுக்காக இல்லை. காமெடி என்ன தெரியுமா, முந்தைய நாள் ஒரு சகோதரி குவைத்துக்கு வராங்க. வரும்போது அந்த சகோதரி ஆரம்பத்தில் பொது மன்னிப்பில் போனவங்க ஏதோ ஒரு கேஸ் அவங்களால வர முடியலை, உள்ளே நுழைய முடியலை, உங்களை உள்ளே அனுப்ப முடியாது அப்படின்னு ஏர்போர்ட்லேயே பிளாக் பண்ணிட்டாங்க. அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், குடும்பத்தில் இருக்கிறவங்க, இங்கே தெரிஞ்சவங்க எப்படியோ அங்கே இங்கேன்னு தேடி பார்த்துருக்காங்க, கிடைக்கல. அதுக்கு பிறகு யாரோ ஒருத்தர் ஏர்போர்ட்லேருந்து ஒரு போலீஸ் அதிகாரி பேசி இந்த மாதிரி இவங்க பிடிபட்டிருக்கிறாங்க, இவங்களை திருப்பி அனுப்பணும், டிக்கெட்டெல்லாம் போட வேண்டிய வேலை இருக்குது, யாராவது அதுக்கு ஏற்பாடுகளை பண்ணுங்கள், இவங்களை குவைத்துக்குள்ளே விட முடியாது, திருப்பி அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொன்னதோட
இவங்க எல்லா பக்கமும் தடுமாறிட்டு கடைசியாக இந்த கேஸ் வந்து சர்ஃபான் பிஏ vlog நாடி வருது. அப்போ அந்த சகோதரர் வந்து என்கிட்ட பேசுகிறாரு, நம்மளோட நியூஸ் பார்க்கக்கூடிய ஒருத்தர். அவர் வந்து பேசி சொல்கிறாரு, இந்த மாதிரி தான் சகோதரா இப்படி ஒரு பிரச்சனை வந்து நடந்திருக்குது, இப்படி ஏர்போர்ட்டில் இருக்கிறாங்க, ஏர்போர்ட் அதிகாரி பேசினார், இந்த மாதிரி டிக்கெட் போடணும் அப்படின்னுலாம் சொன்னாங்க. ஏஜென்ட்டால் வந்து 1.5 லட்சம் ரூபா காசு கேட்குறாங்க, 1.5 லட்சம் காசு கேட்குறாங்க. அவங்கள திருப்பி இந்த நாட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னா, இலங்கைக்கு கொண்டு வரணும்னா 1.5 லட்சம் காசு செலவாகும் அப்படின்னு ஏஜென்ட் கேட்குறாங்க. அவங்க வீட்டாக்களும் எப்படியோ ரெடி பண்ணி அந்த காசை வந்து பே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. ஆனால் எப்படி அந்த டிக்கெட் போடுறது, என்ன மாதிரி பண்ணுறது? இப்போ இவங்க எப்படின்னா ஏஜென்ட்டுக்கு 1.5 லட்சம் வேறையாக கொடுக்கணும், சரியா? இங்கே இவங்க டிக்கெட் போடணும். அவங்க சொல்லும்போது டிக்கெட் ஆஃபீஸ் ஒன்றில் போய்ட்டு காசு கொடுக்கணும், அந்த மாதிரி டீலிங். அப்போது இங்கேருந்து ஒரு டிக்கெட்டும் அவங்களுக்கு கிடைக்குது ஏஜென்ட்டுக்கு, அங்கே நாட்டிலேருந்து ஒரு 1.5 லட்சம் ரூபா காசும் கிடைக்குது. அப்போ இந்த மாதிரி ஒரு டீல் ஒன்று போட்டிருக்காங்க. அப்போ அதுக்கு பிறகு என்கிட்ட இந்த மாதிரி தான் இருக்குது. டிக்கெட் போட சொன்னாங்க, டிக்கெட்டு வந்து அவங்க சும்மா டிக்கெட்டு காசு தான் கொடுக்க சொன்னாங்க, டிக்கெட்டை போட சொல்லலை இவங்க பேருக்கு. அப்போ இதை எப்படி செய்கிறது, என்ன மாதிரி செஞ்சு கொள்வது, கொஞ்சம் எனக்கு தெளிவுபடுத்தாங்க அப்படின்னு அந்த சகோதரர் சொன்ன பிறகு நான் அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் வந்து யாரோட பேசினீங்க, எந்த அதிகாரியோட பேசினீங்களோ அந்த அதிகாரியோட நம்பரை கொடுங்க அப்படின்னு சொல்லி உடனே நான் வந்து பேசினேன். பேசினதுக்கப்புறமா குவைட் ஏர்வேஸ்லேருந்து தான் ஒரு ஆஃபீஸர் பேசினாங்க. உடனே அவரோட பேசி என்ன மாதிரி செய்யணும், என்ன மாதிரி ப்ரொசீஜர், அவங்கள வந்து அதே ஃப்ளைட்டில் ரிட்டர்ன் அனுப்ப முடியும் தானே, இல்லை வேறு ஃப்ளைட்டில் வந்து ரிட்டர்ன் அனுப்ப முடியும் தானே, அவங்கள எதுக்கு டிக்கெட் வந்து நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை டிக்கெட்டெல்லாம் நாங்கள் ஒன்றும் கேட்கல, அவங்கள வந்து இன்றைக்கி நைட்டுக்குள்ளே அவங்க வந்து சொன்னாங்க, நாங்கள் சாஃபர் ஜெயிலுக்கு அனுப்புவோம், சாஃபர் ஜெயிலுக்கு அனுப்பிட்டு சாஃபர் ஜெயிலில் இருந்து இவங்களை வந்து நாங்கள் நாட்டுக்கு அனுப்புவோம் அப்படின்னு. அதுக்கப்புறமா நான் என்னால் ஏதோ முடிஞ்சது நம்ம கடைசியாக நான் சொன்னேன், இந்த மாதிரி தான் பிரச்சனை, அனுப்பாதீங்கன்னு சொல்லிட்டு நான் ஏர்போர்ட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தரோட பேசினேன். ஏதோ அல்ஹம்துலில்லாஹ்னு பேசி கதைச்சு ஒரு மாதிரி இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி அதே ராத்திரி சில நேரங்களில் லேட் ஆகிரும். அவங்க அந்த டிக்கெட் ப்ரோசஸிங் வந்து லேட் ஆகிடுச்சுன்னா, நோம்பு டைம் தானே, ப்ரோசஸிங் லேட் ஆகிடுச்சுன்னா ஜாஃபர் ஜெயிலுக்கு அனுப்பிடுவாங்க. அங்கேருந்து தான் ஒரு 4-5 நாள் ஒரு வாரம் வச்சிருந்து அனுப்புவாங்க. அப்போ எது எப்படியோ அல்ஹம்துலில்லாஹ்னு பேசி கதைச்சதால் உடனே அண்டு இரவே பார்த்திங்கன்னா ப்ராசஸ் எல்லாம் முடித்து அவங்கள நாட்டுக்கு அனுப்பிட்டாங்க. ஆனால் அவங்கள அனுப்பின பிறகும் அவங்க நாட்டுக்கே போய் சேர்ந்துட்டாங்க, அவங்க வீட்டுக்கே போய் சேர்ந்துட்டாங்க. ஏஜென்சிக்காரன் அப்போயும் மெசேஜ் போடுறானா, ஏர்போர்ட்டில் இருந்து அவங்கள ஜெயிலுக்கு கொண்டு போகிறதுக்கு இடையில் நான் இப்போ தான் பேசினேன், ஏர்போர்ட் ஆஃபீஸர்ஸுங்களோட பேசியிருக்கிறேன், அவங்கள அங்கே இன்னும் ஏர்போர்ட்லேயே தான் வச்சுருக்காங்க, எப்படியாவது அவங்கள ஏர்போர்ட்லேருந்து அங்கேருந்தே டிக்கெட்டை போட்டு எடுக்கணும், இல்லைனா ஜெயிலுக்கு கொண்டு போனால் மாதக்கணக்கில் ஜெயிலில் போட்டுருவானுங்க. தயவுசெய்து எப்படியாவது குயிக்காக நீங்கள் காசு மட்டும் கட்டுங்க, வேகமாக காசு கட்டினீங்கன்னா தான் இந்த வேலை பார்க்கலாம். அட திவானிக்கா பேட்டா, எப்படி பார்த்து ஆளுங்க பார்த்தீங்களா இவனுங்க? அந்த பொம்பளை வீடு போய் சேர்ந்து வீட்டில் ஒரு வாய் சாப்பாடு சாப்பிட்டுடுச்சு, ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்டுடுச்சு. இவனுங்க என்ன சொல்கிறானுங்க, ஏர்போர்ட்டில் தான் இருக்கிறாங்க, சீக்கிரமாக காசு கட்டுங்க, அப்போ தான் அவங்கள நாங்கள் வெளியில் எடுத்து தர முடியும். தேரிக்க அப்படி திருட்டு நாய்ங்க இருக்கிறானுங்க. தயவு செய்து யாரும் அவசரப்படாதீங்க, ஏஜென்ட்டுகளுக்கு யாருமே காசு கொடுக்காதீங்க, காசு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இங்கேருந்து அவங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் புக் பண்ணி குவைட் ஏர்போர்ட்லேயே டிக்கெட் உங்களுக்கு ஓகே பண்ணி ஒன்று உங்களை சாஃப்ர ஜெயிலுக்கு மாற்றினாலும் ஒரு வாரத்தில் உங்களை நாட்டுக்கு அனுப்பி வைப்பாங்க. அப்படி இல்லையா உடனே உங்களை ரிட்டர்ன் ஃப்ளைட்டுக்கு அனுப்புறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் யாரும் தயவு செய்து காசு கொடுத்து மட்டும் ஏமாறாதீங்க. සිංහල සහෝදරයෝ වොයිස් එක අදෙන් කියන්න. හෙලෝ ආයිබෝවන් දෙවිපීටයි මහත්තයා. මේ ඉතින් අනේ මේ පින්තූරය මේ නංගි මේ කුවේට් එකට එන්න ඇවිල්ලා ගුවන්තොටුපළේ රඳව ගත්තනේ. එයාට ওই ප්‍රශ්නේ විසඳලා දෙන්න උපකාර වෙන්න අපි බොහොම වෙහෙසිලා 4 අතේ දුවනකොට මේ ඔබතුමා නිවැරදිම තොරතුරු අපිට හොයලා ලබා දුන්නා. ගොඩාක් පින් ගොඩාක් ස්තුතියි. එයා ඊයේ රාත්‍රියේ ගිහිල්ලා උදේ ගුවන්තොටුපළේ බැහැලා මෙහෙන් පොලිසියෙන් එයාගේ අතට ෆෝන් එක දෙනකොට පණිවිඩයක් දෙන්න විදියක් තිබුණේ නැහැලු. ෆෝන් එක බැටරි බැහැලා දවස් දෙකක් තිස්සේ පොලිසිය ඒ කාර්යාලයකනේ ෆෝන් එක තිබුණේ. ෆෝන් එක charge එකකට ගහගෙන ගුවන්තොටුපළේ ඉන්න අර කටුනායක මේ පළමුවට මැසේජ් එකක් කිව්වා මේ හැවිදින් බැස්සා මෙහෙමයි මේ මං ආවා කියලා කිව්වා පණිවිඩේ. ඒකම දැන් ගමට යන බස් එකටත් නැගලා පණිවිඩයක් දැම්මා. හරි, බොහොම ස්තුතියි. තොරතුරු හොයා බලා දුන්නාට බොහොම අවේකී කාලයක් ගත කරන බොහොම මේ අනිත් අයගේ වෙනුවෙන් සමාජ සේවකයේ දෙන
ඔබතුමාට ගොඩක් ස්තුතියි ගොඩක් පින්. එව්ව ඒජන්සියෙන් මේ සොයා බැලීමක් කළේ නෑ මෙතන රඳවගත්තා කියලා ඒගොල්ලෝ මේ දැනගත්තම ඒගොල්ලෝ කිව්වේ පළමුකොට ගිහිල්ලා බලන්න හරි මුදල් දාලා ඉන්න කියලා. ඉතින් අපි දැනුම් දුන්න එයාගේ ගෙවල් වලට කොතනවත් මුදල් ගෙවන්න එපා. ප්‍රශ්නය මොකක්ද කියලා බලලා මේවා මේ අර නීති විරෝධී මේ ලොකු වැරදි කරපු දේවල් නොවේ හින්දා අනිවාර්යෙන් පිටත් කරાવી පිටත් කරනවා. ඊට පස්සේ මේ යොපු පින්තූරේ අපි ගෙදරට යවලා දුන්නා. මේ අපි කරුණ හුවම නිලධාරි මහත්මයෙක් කරා කතා කරලා අපේ මහත්මයෙක් මේ අපිට තොරතුරු අරන් දුන්නා. ඒ ගැන අපිට විශ්වාසයි කියලා. ඉතින් දැන් කොමෙන් හරි ගියානේ මම දැනුම් දුන්නා මේ ඒජන්සියට ආවව කියන්න ඕනෙත් නෑ ගෙවල් දොරවල් වලට යන්න කියලා. මේ ඒ පාර අද උදේත් මැසේජ් දාලා තින්නේ ගෙදරට එයාව ගෙන්නලා දෙන්න ගුවන්තොටුපළේ ඉඳලා ආය නැවත ගමට ගෙදරට යවන්න ඒ අවශ්‍ය මුදල් අවශ්‍ය වෙනවා ඉක්මනින් කරලා මුදල් දාන්න කියලා. දැනුම් දුන්න මුදල් කිසි දෙයක් දාන්න එපා කියලා.